பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சமைக்க போகிறேங்க. ஆமாம், அஃப்கோர்ஸ் என்னாலே நம்ப முடியல, நான் சமைக்க போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னா, எங்கள் அம்மா மார்னிங் எழுந்திரிச்சோடனே மல்லி சாதம் இன்றைக்கி சமைக்க. வீக்லி ஒன்ஸ் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த புதினா ரைஸ், இந்த வெரைட்டி ரைஸில் வந்து புதினாவும் மல்லியும் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து சேர்த்துருவோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து மல்லி சாதம் செய்ய போகிறோம். அது நீ செய்கிறியா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நானா அப்படின்னு கொஞ்சம் யோசித்தேன். பட் வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, நம்ம தான் செஞ்சாகணும். ஏன்னா நான் நேற்றே சொன்னேன் இல்லையா, வந்து நேற்றே எப்போ சொன்னேன் உங்ககிட்ட, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்னோடய வீடியோஸ், ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஒரு பீட்ரூட் ஜூஸ் போட்டு ஒரு வீடியோ வந்திருக்கும். அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் வந்து இனிமேல் நான் சமைக்க போகிறேன், நான் சமைச்ச உங்ககிட்ட வந்து ஒரு வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் எங்கள் அம்மா அதை கேட்டுட்டு சமைச்சு பழகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து இன்றைக்கி வந்து சமைக்க போகிறோம். அதுக்காக தேவையான பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எனக்கு நிறைய பேர் தெரியாது, அதனால் நான் இப்போ தான் கேட்டு வச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து எங்கள் வீட்டில் வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து 6 மெம்பர்ஸ்க்கு தேவையான இதில் அது என்ன இன்க்ரீடியண்ட் இருக்குது. பூண்டு வந்து நல்லா அந்த இவ்வளோ சைஸ் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் எனக்கு தெரியல, பூண்டையே 10-12 பல்லுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மிளகா வந்து ஒரு 4-5 மிளகாங்க. அப்புறம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க. பெரிய வெங்காயம் வந்து இந்த இருக்குது, இது வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க, எதுவுமே நான் பண்ணல கைஸ். நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டாங்க, நான் வந்து வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். நமக்கு இதெல்லாம் வந்து கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துடும், அப்புறம் என்ன பண்ணுறது. அதனால் வந்து நெக்ஸ்ட் வந்து வெங்காயம், தென் வந்து தக்காளி வந்து ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். தென் வந்து இது பேர் வந்து பட்டை. ஓகே, பட்டை வந்து கொஞ்சமாக, பிகாஸ் வயிறு எரியும் நிறைய போட்டிங்கன்னா அப்புறம் வந்து சங்கடமாயிரும். அப்புறம் காலையில் வந்துருச்சு நம்ம பாத்ரூம்லேயே கிடக்கணும். அப்புறம் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கோம். தென் வந்து நெக்ஸ்ட் இங்கே தாங்க விஷயமே இருக்குது. நம்மளோட பெரிய எவ்வளோ அப்படியே அழகாக சூப்பராக இருக்குல்ல, பச்சை பசேன்னு இருக்கா. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் என்னது, புதினா, மின்ட் லீவ்ஸ் வந்து இருக்குது. மின்ட் லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக தான் போடணும், நீங்கள் அதிகமாக போட்டுறக்கூடாது. பிகாஸ் நம்ம வந்து பண்ண போகிறது கொரியாண்டர் ரைஸ். கொரியாண்டர் ரைஸ். ஸோ அதனால் மல்லியோட ரைஸ் பண்ணுறதுனால மின்ட் வந்து சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். தென் வந்து மல்லி வந்து இவ்வளோ, இதெல்லாம் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு முடி சைஸ் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, கட் பண்ணி எந்த ஜாதி ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு மெயின் பண்ணி வச்சுருக்காங்க. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்பைசஸ் கொடுக்கறதுக்காக இது வந்து பட்டை சோம்பு பாக்கெட்னு கேட்டிங்கன்னா கடையில் இது கிடைக்கும். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. இது வந்து பட்டை, இது வந்து கசகசா, இது சோம்பு, இது எனக்கு என்னன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பேர் வந்து தெரியல, நிஜமாவே தெரியல. ஓகே, இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். டேஸ்ட் வந்து எனக்கு தெரியாது எப்படி வரும்னு, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் பார்ப்போம், பழகுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மல்லியை போய் அரைக்க போகிறோம். மல்லி இல்லை, புதினா அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு புதினா வந்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் மல்லி வந்து அரைச்சிக்கலாம். புதினா அரையுது. நெக்ஸ்ட் வந்து மல்லி அரைக்க போகிறோம். இது வந்து சும்மா நார்மலாக கொஞ்சமாக வந்து அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸ் பேஸ்டாலாம் அரைக்க வேண்டாம். எங்கள் மம்மி அரைச்சிட்ருக்காங்க. பிகாஸ் கரெக்டான கன்சிஸ்டன்சி வரலன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் இது வந்து ரொம்ப சூப்பரான சுவையான ஒரு சாப்பாடா. ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சி வரலன்னு வச்சுக்கோங்க, என்னை வந்து அவ்வளோதான் செஞ்சிருவாங்க ஒரே அடியா. சமைக்கிற வளகுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறது செய்ய மாட்டியா. அரைக்கிறப்ப சவுண்டு கேட்கலன்னா சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க. திரும்பி நான் வந்து வேணா உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படின்னு. ஸோ அதை வந்து அப்படியே வேறு பாத்திரத்தில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பச்சை பசேன்னு இருக்கிற மல்லி எடுத்து அது பேர் என்ன, மிக்சர். இது பேர் மிக்சர். ஆமாம், மிக்சர். என்ன கிச்சனில் நம்ம இவ்வளோ மோசமாக இருக்கோமாப்பா, ஒன்றுமே புரியலை. ஓகே, அதை எடுத்து அப்படியே அரைக்க போகிறோம். அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஸோ சட்டியை வந்து அடுப்பில் வச்சாச்சு. நான் வந்து கீழே உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக கீழே உட்காந்து வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா கால் வலிங்க, நேற்று வந்து பயங்கர ஒர்க்கு, அதனால் எனக்கு கால் பயங்கரமாக வலிக்குது. அதனால் வந்து
கீழே உட்காந்து பார்க்குறேம்மா அப்படின்னா அதனால எங்கள் அம்மா வந்து ஸ்டவ்வும் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் ஊற்ற போகிறோம். இவ்வளோ 1 டம்ளர் அளவுக்கு ஜிஞ்சலி ஆயில் எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ எண்ணெய் நல்லா இல்லை, சட்டி நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து இப்படி நல்லா ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும், அது வரையும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சோம்பு போட போகிறோம். போட்டாச்சு. சோம்பு போட்டதுக்கப்புறம் அந்த பட்டை, அது என்னது பட்டை சோம்பு பாக்கெட்டில் இருந்ததுல, அதில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. மனம் போல் தூவி போட்டுறாதீங்க, சும்மா நார்மலாக அதில் என்ன இருக்கோ அந்த அளவு வந்து மெயின்டைன் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. எங்கள் அம்மா என்னை திட்டிகிட்டே சமைக்க சொல்கிறாங்கங்க, என்ன பண்ணுறது, கீழே உட்காந்து உனக்கு சௌரியமாக கொடுத்ததுக்கே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுற நீ அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பட்டை சோம்பு பாக்கெட்டை போட போகிறோம். இல்லை பட்டை சோம்பு இல்லைங்க, அந்த மீத உள்ள இன்க்ரீடியன்ட் அதுலேருந்து அதெல்லாம் போட்டுருங்க. இது வந்து சமைக்கிறதுனால கொஞ்சம் கொலருது வாய், என்ன பண்ணுறது, பிகாஸ் வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா என் மம்மிகிட்ட கேட்டு பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து வந்து இந்த ஏலக்காய் வந்து இப்படி 3 இருக்கு இல்லையா, இந்த 3ஐயும் 1 2 3 ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இது பேர் என்னது, பட்டையை போட்டுக்கோங்க. பட்டையை போட்டு ஒரு கொட்டையை போட்டுருங்க. என்ன ரைமிங், என்ன டைமிங்டா. வெள்ளைப்பூண்டுக்கு வெயிட் பண்ணணுமா, ஆர்டர் ஒன்று வரல. ஐயோ சார், சமைக்கிறது எவ்வளோ கஷ்டமான ஒரு பொருளாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா வெங்காயம் போட போகிறோம். வெடிக்குது. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் இப்படி போட்டுக்கோங்க மக்களே. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். வெங்காயம் போடுறதுக்குள்ள அது பாதி பொன்னிறமாயிரும் போல். இப்போ வந்து அடுத்து வந்து கிண்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. நல்லா கிண்டிக்கோங்க, பொன்னிறமாகும். கலர் அங்கிட்ட ஒரு கலர், இங்கிட்ட ஒரு கலர். ஸோ அது பொன்னிறமாக ஓரளவு பரவாயில்ல இருந்துச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பூண்டை எடுத்து போட போகிறோம். பூண்டு வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வாயெல்லாம் பெரிய வாய், அதனால அப்படியே போட்டுக்கலாம். எங்கள் மம்மியோட மைண்ட் வாய்ஸ் பி லைக், நீ வந்து ஒழுங்காக சமைச்சு இது மட்டும் நல்லா வராமல் இருக்கட்டும், அப்புறம் எதுக்கு உனக்கு நானே சமைச்சு போட்டிருப்பேன் அப்படின்னு. நான் பழகிட்டேன். நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன், பழகலாம் வாங்க பழகலாம் கூப்பிட்டீங்கல்ல அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். தக்காளியை மறந்துட்டோம். தக்காளி தக்காளி அப்படின்ற மாதிரி 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை எடுத்து போட்டுடலாம். குக்கர்லேயே இது நம்ம வந்து இது வச்சிடலாம். பிகாஸ் ஏன்னா அரிசி இதில் போட்டு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வைக்கிறோம். என் கையெல்லாம் வெடிக்குது. ஓ மை காட், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது சமைக்கிறதுக்கு. சவுண்டு கொஞ்சம் வியாடிக்காக தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா நான் அதான் கீழே உட்காந்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கொடுங்க, நான் கீழே உட்காந்து சமைக்கிறேன், என்னால் மேலே உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் இது சவுண்டு, ஸ்டவ்வோட சவுண்டு அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பச்சை மிளகா காரம் 12 மணி நேரம் அப்படின்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து போட்டாச்சு. அதையும் நம்ம வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஸோ இப்போ தான் நம்ம அரைச்சி வச்ச அந்த பச்சை பசேன்னு ஒன்று அரைச்சி வச்சோம் இல்லையா, இதை வந்து இதை கொட்ட போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா புதினாவும் கொரியாண்டரும் இருக்குது. இதை எடுத்து கொட்ட போகிறோம். ஐயோ என் கையெல்லாம் கொடுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் வேகட்டும். ஸோ இந்த கொரியாண்டர் மின்ட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தேங்காவை எடுத்து போட போகிறோம். தேங்காய் வந்து சுவை மேலும் சுவை ஆட் பண்ணுறதுக்காக தேங்காய் எடுத்து போடுறோம். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியா வித்தியாசமான ஃப்ளேவராக இருக்கும். எங்கள் மம்மி பண்ணுறதுலேயே இது வந்து அற்புதமான ஒரு சமையல்னே சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுறதுனால தான் இது என்ன கோலத்தில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ
இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை பசேன்னு இருக்குது பார்த்து. சட்டி சுட்டுருச்சு. சாய் வழி இல்லை, ருசி வந்து அனுபவிக்கணும்னா இதெல்லாம் அனுபவிச்சுதான் வந்து. ஐயோ இல்லைங்க, புதினா இல்லைங்க, புதினாவும் கொரியாண்டரும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அரிசியை வந்து இப்படி நான் வந்து வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து கழுவி, தண்ணி ஆல்ரெடி அளவு தண்ணியெல்லாம் எடுத்து கழுவி ஊற்றி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிடுங்க. எங்கள் மம்மியே பிடிச்சிட்டாங்க, நீ ஒன்றும் கிடிக்க வேண்டாம், பேசாமல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே பிடிச்சிட்டாங்க. ஸோ அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு கலக்கிட்டு என்ன பண்ண போகிறோன்னா உப்பு போட போகிறோம். உப்பு வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு தெரியும்ல, தேவையான அளவு போட்டுக்கோங்க. சரிங்க. ஸோ உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் அது பேர் என்ன, முந்திரி பருப்பு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் முந்திரி பருப்பு இருக்காமா? இருக்குது, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட் பண்ணுவோம், லாஸ்ட்டில் ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா கலக்கினதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சு 2 விசில் வந்தோடனே இறக்க போகிறோம், அவ்வளோதான். மூடி வச்ச குக்கரை, இந்த குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வரணும். நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ஃபைனலி மல்லி சாதம் ரெடி. ஸோ அது பார்க்க இப்படி தான் இருக்குது, அழகாக இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் டேஸ்ட் பண்ண முடியும். நான் முந்திரி பருப்பு போடணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து போட முடியல. பிகாஸ் வந்து ஏன் போட முடியல, முன்னாடியே போட்டிருக்கணுமா, எங்கள் அம்மா லாஸ்ட்டாக சொல்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் போட முடியல. ஸோ மம்மி தான் கிண்டிகிட்டு இருக்காங்க, நம்மளால் இவ்வளோ பெரிய இதை பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி இப்படி மிக்ஸ் பண்ணோடனே அழகாக வந்துச்சா. இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ சொல்லு. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. நாசமா போனவளே, அல்வாவை கூட உங்க அம்மா மாதிரி பண்ணியிருக்கே. இந்த ஜென்மத்தில் உனக்கு கல்யாணம் நடக்க. பிகாஸ் நானே பண்ணேன் இல்லையா, அதனால டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா அங்கிள்? நல்ல நறுமணம், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பயங்கரமாக அந்த ஸ்மெல் எனக்கு என்னமோ நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்மளும் ஒரு சமையல் கலை வல்லுநர் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணாதான் தெரியும், இவ்வளோ வாய் பேசுகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். மல்லி சாதத்தை எடுத்து கொஞ்சமாக இப்படி வச்சு, ஐயோ நிறைய வச்சுட்டேனே, பட் தட்ஸ் ஓகே, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, எடுத்து ஒரு ஸ்பூன் மட்டாவுக்கு. எங்கள் மம்மி வந்து இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன வச்சுருக்காங்கன்னா, கத்திரிக்காய் கூட்டு வச்சுருக்காங்க. கத்திரிக்காயில் வந்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அது கொஞ்சமாக அப்படி வச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்ப்போம். நானே பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நைஸ், எல்லாமே சூப்பராக இருக்குது, எந்த குறையும் இல்லை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் தமிழ், ஒரு குக்கிங் ஒரு மேல் செஃப் ஆனதுக்கு. சூப்பராக இருக்குது கைஸ், நிஜமாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த நான் சமையல் பண்ணதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் தட்டி போயிருங்க. இதேமாதிரி அடுத்த ஒரு குக்கிங்கோட அவங்கள எல்லாத்தையும் மீட் பண்ணேன். அந்த நான் உங்களுக்கு தமிழ் டடா.